ஹலோ விவர்ஸ். பொதுவாக ஒரு ஊருக்கு போனோம் அப்படின்னா அந்த ஊருக்கு முன்னாடி அந்த ஊரோட பேர் போட்ட பலகையை தான் நம்ம பார்த்துருப்போம். அதை மீறி பார்த்தோம் அப்படின்னா அந்த பேருக்கு கீழே இந்த கிராமம் தங்களை அன்போடு வரவேற்கிறது அப்படின்றத தான் நம்ம பொதுவாக எல்லா ஊர்களையும் பார்ப்போம். ஆனால் விருதுநகர் மாவட்டத்தில் ஒரு குட்டி கிராமத்தில் ஒரு இந்த பார்த்த உடனே சமத்துவத்தை வலியுறுத்தும் விதமான ஒரு அழகான ஒரு போர்டை வச்சுருக்காங்க. அப்படி என்ன இந்த போர்டில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு தானே கேட்குறீங்க. நீங்களே பாருங்கள் அதில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னா, ஜாதி, மதம், இனம், மொழி, போட்டி, பொறாமை, பழி, கோபம், பகை இவை அனைத்தும் மறந்து ஒரு உண்மையான மனிதனாக உள்ளே நுழையவும் இப்படிக்கு நல்லூர்பட்டி தங்களை அன்போடு வரவேற்கிறது. இப்படி ஒரு சமத்துவத்தை அந்த பார்த்த உடனே ஒரு சமத்துவம் நம்ம மனசுக்குள்ள உருவாகிற விதமா ஒரு அழகான ஒரு போர்டை உள்ள வச்சு இங்க முன்னாடி வச்சு வரவேற்கிறாங்க. சரி, இப்படி வச்சிருக்கக்கூடிய இந்த கிராம மக்கள் என்ன சொல்றாங்க, எதனால இப்படி ஒரு போர்டை வச்சாங்க அப்படின்றத நம்ம அவங்கள்ட்டே கேட்போம் வாங்க. இந்த போர்டு வந்து நாங்கள் ஒரு கடந்த 4-5 வருஷமாக, நான் 5 வருஷம் முன்னாடி இருந்து வச்சதான் இருந்துட்டு, இதோட நோக்கம் வந்து என்னன்னா, எல்லாரும் சமத்துவமாக இருக்கணும், ஒத்துமையாக இருக்கணுங்கிறத இதோட நோக்கம் வந்துட்டு. இந்த சிந்தனை வந்து எங்களுக்கு எதுலேருந்து வந்துச்சுன்னா, அம்பேத்கர் பின்பற்றினால தான் இந்த சிந்தனை எங்களுக்கு வந்து செஞ்சுட்டு, நாங்களே எங்கள் ஊரில் வந்துட்டு பீமாராவ் ராம்ஜி கழகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வச்சுருக்கோம். வந்துட்டு ஆரம்பத்துலேருந்தே நாங்கள் வந்து எல்லாருமே எங்கள் ஊரில் அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் எல்லாருமே ஒத்துமையாக தான் இருக்கோம். எங்களுக்கு இந்த ஜாதி மதம் எந்த ஒரு வேறுபாடு எதுவுமே எங்களுக்கு கிடையாது. எங்களை மாதிரியே மற்ற எல்லா ஊருக்காரங்களும் இருக்கணுங்கிறத எங்களோட நோக்கம். அதுக்காக ஒரு முன்னோட்டமாக தான் நாங்கள் இந்த போர்டு வச்சுருக்கோம். ஊருக்கு முன்னாடி ஒரு என்ட்ரன்ஸ் போர்டு வச்சுருக்கோம். இதை பார்த்து மற்ற ஊருக்காரங்களும் டெவலப் ஆகணும், இந்த ஜாதி மதம் எந்த பாகுபாடும் பார்க்கக்கூடாது, இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும் தான் சொல்லியிருக்கோம். இதுக்கு முன்னாடி இந்த போர்டை பார்த்துட்டு நிறைய பேர் பாராட்டியிருக்காங்க. ஆனால் ஃபஸ்ட் டைம் இதான் வந்து எங்களை வந்து பேட்டி எடுக்க வரது, இதான் முதல்ல வந்து பேட்டி எடுக்க வராங்க ஃபஸ்ட் டைம் வந்துட்டு. இதுவே எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஊக்கப்படுத்துது. இதே மாதிரி இதை பார்த்துட்டு மற்ற ஊருக்காரங்களும் இந்த மாதிரியான ஒரு சமத்துவமான கொள்கையோட பின்பற்றணுங்கிறதான் எங்களோட ஆசையும்.